ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது எவ்வளவு சவாலான விஷயமோ, அதே அளவுக்கு அத வளர்த்து முன்னேற்றம் அடைய செய்கிறது இன்னொரு பெரிய சவால். இந்த சவால அழகா சமாளிச்சுட்ருக்க ஈரோடு பிஸ்னஸ் லீடர்ஸுக்கு என்னோட வணக்கம் அண்ட் கங்ராச்சுலேஷன்ஸ். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்க காம்படிட்டர்ஸ் உங்கள மாதிரியே ஒரு ப்ராடக்ட்டோ, சர்வீஸோ ஹேண்டில் பண்றவங்க, உங்கள விட அதிகமான குரோத்த அடைஞ்சிருப்பாங்க. இது ஏன் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எல்லா பிஸ்னஸுக்கும் ஒரே மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணுன்னா, நிதியை எப்படி சமாளிக்கிறது, எம்ப்ளாயீஸை எப்படி ரீட்டைன் பண்ணுறது, அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி காமன் ப்ராப்ளம்ஸ் தான் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் இருக்கும். கஸ்டமர்ஸை எப்படி ரீட்டைன் பண்ணுறது, இல்லை புதிய கஸ்டமர்ஸை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் இது ஒரு காமன் ப்ராப்ளமாக இருக்கும்போது சில பேர் இதை ரொம்ப அழகாக சமாளித்து க்ரோ ஆகிருப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? என் பேர் ரம்யா. பல வருஷமாக லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கில் நான் இருக்கேன். என்னோட இந்த ஜேர்னியில் நான் நிறைய லீடர்ஸை பார்த்துருக்கேன். இந்த சவாலை ஈஸியாக சமாளித்த லீடர்ஸில் முக்கியமாக சில 3 விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். ஒன்று, அவங்களுடைய லீடர்ஷிப் ஸ்டைல் அண்ட் பர்சனல் எஃபெக்டிவ்னஸ். அதாவது நீங்கள் ஊக்கம் அளிக்கிற லீடரா, இல்லை கூட்டணிகளை அமைக்கிற லீடரா, இல்லை கட்டளையிடும் லீடரா, உங்களோட ஸ்டைல் என்ன? நீங்கள் உங்கள் டீமை எப்படி டீலும் லீடும் பண்ணுறீங்க? மூணாவது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டீமை உங்களால் உருவாக்க முடியுதா? இது எந்த ஒரு பிஸ்னஸும் வளர்ச்சி அடையிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சக்ஸஸ்ஃபுல்லான எல்லா லீடர்ஸுக்கும் இந்த தெளிவு ரொம்ப அழகாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் யோசிக்கலைன்னா நம்ம யோசிப்போம். செப்டம்பர் 19 இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த செஷன் உங்களுக்கு ஒரு தெளிவையும் உங்கள் பிஸ்னஸில் ஒரு புது ஐடியாவையும் கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி. செப்டம்பர் 19 அன்னைக்கு சந்திப்போம்.